திருவரங்க பெருமாள் அரையர்னு பேர் அவருக்கு. ஆளவந்தாருடைய திருக்குமார். இழைச்சி இழைச்சி பாடினார், அற்புதமாக பாடினார். பாடினார், முடிச்சார், இந்த கையில் வச்சிருந்த தாளத்தை கீழே வச்சார். என்ன திருப்பதி போல டிக்கெட் கேன்சல். இதைத்தான் எதிர்பார்த்தேன் ரங்கநாதன். ஏன் மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினயான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேலையனை படைத்தருவோர் எழில் முந்தி மேலதன்றோ. இங்க இருக்கிற அவன் யாரு, அங்க இருக்கிறவன் யாரு? மந்திபாய் வடவேங்கடமாமலை. குரங்குகள் குதிச்சு குதிச்சு தாவக்கூடிய திருவேங்கடமாமலை அந்த ஸ்ரீனிவாசன். மந்திபாய் வடவேங்கடமாமலை, அதான் குரங்கன். ஸ்ரீரங்கத்தில் குரங்கு கிடையாது, திருப்பதியில் குரங்கு தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போ குறைஞ்சு போச்சு. மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். இந்த திருவரங்க நகர தப்பன் இருக்கானே, ரங்கநாதன் இருக்கானே, இந்த ரங்கநாதன் இங்கே கிடந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறான். அவனே 7 மலைகள் மீது நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறான். இங்கே கிடந்தான், அங்கே பெருமாள் நிற்கிறான். அங்க சில பேருக்கு கர்வம் உண்டு, அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பேர் சில பேருக்கு. சில பேருக்கு இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ரெண்டும் பிரச்சனை தான். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் தான், இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் தான். தேவர்களுக்கெல்லாம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எங்களை மாதிரி வசதி உண்டா? அதுவும் அவள்லாம் பூமியில கால் வைக்க மாட்டாளாம். நளதமயந்தி சுயம்பரத்தில் தமயந்தி பேர்ல ஆசைப்பட்டு தேவர்கள்லாம் நளன் வேஷத்தில் வந்துட்டான். ஏன்னா தமயந்தி நளனை தான் லவ் பண்றான்னு தெரியும். தேவர்களுக்கு தமயந்தியை தாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. பூலோகத்தில் பெண் எடுப்பாளா, ஆனால் பூலோகத்தில் கால் வைக்க மாட்டாளாம். என்ன லாஜிக் பற்றி எழுதியோ? கர்வம். தமயந்தி முழிக்கிறா, இதுல யார் ஒரிஜினல் நளன் தெரியலையே, நளனை எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியலையே அப்படின்னாச்சே. அது பக்கத்தில் நாரதர் இருந்தார். ரொம்ப சிம்பிள்மா, பேய்க்கும் பூமியில கால் படாது, தேவர்களுக்கும் பூமியில கால் படாது. பேய்க்கு பூமியில கால் படாதுன்னு சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கோ. தேவர்கள் பூமியில கால் வைக்க மாட்டான்னு புராணத்தை சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால யாரு கால் பூமியில படலையோ பாரு, அவெல்லாம் தேவர்கள். யார் பூமி அழுந்து நிற்கிறானோ அவன் தான் நலன் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி இப்ப தேவர்கள்லாம் தாங்க ரொம்ப சுப்பீரியாரிட்டியில் இருக்கான். எங்களை மாதிரி வசதியா இருக்குமான்னு அந்த இருமாப்புடன் இருக்கிறவர்களை பெருமாள் மேலேந்து கீழே இறக்கிறான். டாய் வாங்கடா அப்படின்னா. இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எங்களை மாதிரி உண்டா? நீச்சனேன் நிறை ஒன்றிலேன்னு, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒண்ணுமே இல்லாதவன், எனக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் கிடைக்குமா, அவருடைய கிருப்பை எனக்கெல்லாம் கிடைக்குமான்னு ஒருத்தர் ஏங்கிட்டு இருக்கான் பாருங்க. அவனை பெருமாள் மேலே ஏத்துறான். ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறவனை கீழே இறக்குறான். ரொம்ப கீழே இருக்கிறவனை அப்படியே மேல தூக்குறான். இப்ப உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் பாகுபாடே அவன் சன்னிதானத்துல கிடையாது. அவன் சன்னிதானத்துல கிடையாது. ஏன்னா சமோகம் சர்வபூதேஷு நமேத்தேஷா நச்ச பிரியா. நான் பரமாத்மா பகவான் கிருஷ்ணன். நான் எல்லாருக்கும், நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் ஞாலத்தவர் தமக்கும் வானத்தவர்க்கும் இனியன். சமோகம் சர்வபூதேஷு. அவனிடத்துல தான் சமத்துவ புறத்தை பார்க்க முடியும். அவன்கிட்ட தான் இந்த சமத்துவம். எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான், அத்தனை பேரை நான் ஒரே மாதிரி தான் பார்க்கிறேன். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் ஞாலத்தவர் தமக்கும் வானத்தவர்க்கும் இனியன் என்று பெயர் பெற்றவன் பகவான் என்று பெயர் பெற்றவன். ஆகையால அவன்கிட்ட போய் நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்க சொல்ல முடியாது. வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். கீழே நிற்கிறவா மேல வந்துடுறா, மேல இருக்கிறவா கீழே வரா. 2 பேரும் சேர்ந்து இவனை சேவிக்கிறான். வடவேங்கடமுடியான சேவிக்கும் பொழுது அது பூலோகத்திற்கும் சொர்க்கத்திற்கும், ஏன் வைகுண்டம்னு சொல்லலாம், அதற்கும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கு. ஜங்ஷன். அதுதான் சந்தினா ஜங்ஷன் பாயிண்ட். அது கீழே இருந்து மேலே போறோம், மேலே இருக்கிறவா கீழே வரா. அரங்கத்தரவின் அணையான் இவன் தான் அங்க. ஆகையால் தான் ரங்கநாதனை சேவிச்சுட்டு அப்படி முதல்ல உள்ள நுழையிறோம். அது துவஜஸ்தம்பம் தாண்டி உள்ள நுழையும். உள்ள நுழைஞ்சு பெருமாளை சேவிச்சிடும். சேவிச்சுட்டு அப்படி பிரதட்சணமாக வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு அந்த கதவுக்கு பின்னாடி பிரம்மாண்டமாக ஒரு ஸ்ரீனிவாசனுடைய அற்புதமான ஒரு படம் ஒன்று இருக்கும். அவன் தான் இவன், இவன் தான் அவன் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக அந்த ஸ்ரீனிவாசனா பெருமாள் அங்கே சேவை சாதிப்பான். அந்த க்ஷேத்திரம் இருக்கே, கிருதே வரதராஜஸ்து திரேதாயாம் ரங்கநாயகா வாபரே யாதவாத்ரீஷா கலோ வேங்கடநாயகா. கிருதே வரதராஜஸ்து. கிருதயுகத்தில் தேவப்பெருமாளுக்கு பிரசித்தி இருந்துதான். ஆதியுகத்து அயன் கண்டிட நின்ற அருள் வரதன் என்று தேவப்பெருமாளுக்கு திருநாமம். கிருதே வரதராஜஸ்து திரேதாயாம் ரங்கநாயகா. திரேதாயுகத்தில் ரங்கநாதன். திரேதாயுகத்தில் ரங்கநாத பெருமாள் நேற்றைய தினம் ராமன் ஆராதித்து அந்த ராமனாலே லக்ஷ்மணனுக்கு விபீஷணனுக்கு அளிக்கப்பட்டு விபீஷணன்
நேர தர்மவர்மாவுடைய தவத்திற்கு இணங்கி இப்பொழுது 2 ஆற்றுக்கு நடுவில் சேவை சாதிக்கிறான் என்று திரேதாயுக பெருமாளால் நாம் அந்த பெருமாளை சேவிச்சோம். துவாபர யுகத்தில் செல்லப்பிள்ளை ராமப்பிரியன் என்னும் யாதவாத்ரீஷன் சம்பத்குமாரன் அந்த பெருமாள் யாதவ குலத்துக்கு அவன் குலதெய்வமாக இருந்தான். அவனை கிருஷ்ணன் ஆராதித்தார், பலராமன் ஆராதித்தார். ஆனால் கிருஷ்ணனும் பலராமனும் சேர்ந்துத்தான் இப்போ மேலக்கோட்டை திருநாராயணபுரம்னு சொல்கிறோமோ இல்லையோ ஸ்ரீபாஷ்யக்காருடைய விஜயஸ்தானம் அங்கே பிரதிஷ்டை பண்ணான். இப்படி ஒவ்வொரு யுகத்தில் ஒரே பெருமாள் தான் ஒவ்வொரு திருமூர்த்தியாக நமக்கு சேவை சாதிக்கிறான். ஒவ்வொரு யுகத்தில் அந்த பெருமாளுக்கு ஒவ்வொரு பிரசித்தமானது ஏற்பட்டிருக்கு. அப்போ கிருத்தே வரதராஜஸ்து திரேதாயாம் ரங்கநாயகா துவாபரே யாதவாத்ரீஷா கலௌ வெங்கடநாயகா. கலியில யார்? கண் கண்ட தெய்வம், பிரத்யக்ஷமான தெய்வம், எல்லாரும் சேவிக்கக்கூடிய தெய்வம், எல்லாரும் ஆசைப்படக்கூடிய தெய்வம், சொந்தமாக டிவி சேனல் வச்சிருக்கிற தெய்வம். மீது எந்த பெருமாளுக்கா சொந்தமாக சேனல் இருக்கா? யூடியூப் சேனல், ஒரிஜினல் சேனல், சேட்டலைட் சேனல். இது யாரு? திருவேங்கடமுடியார் மட்டும்தானே. கண்ணனடியினையமக்கு காட்டும் வெற்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு திண்ணமிது வீடென்ன திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தில் புகழிதல்ல புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. சுவாமி தேசிகன் ஒரு பாசுரத்தினாலே இந்த திவிதேசத்துடைய பெருமையை காண்பித்தார். வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. வெற்பு, வெற்புனா மலைக்கு பெயர். அழகான தமிழ். இப்ப அழகான தமிழ் ரசிக்கிறவாலும் இல்லை, தமிழ் பழக்கம் இல்லைன்னு சொல்றவா தான் அதிகமா இருக்கு. வெற்புனா மலை. வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவா நாஸ்தி நாஸ்தி கலௌ யுகே. வெங்கடாத்ரின்னு பேர் இருக்கு. அத்ரினா மலை. அதை தமிழ்ல வெறுப்பு மலைன்னு பேசுறோம். பெருமாளை சேவிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், அப்புறம் போய் பெருமாளை சேவிக்கலாம். மலை ஒன்றுமே தொட நம் வினை ஓயுமே. மலையை சேவிச்சாலே நம்முடைய பாபம் போகும். வேம் என்றால் பாபம், கடம் என்றால் ஒழிப்பது. வேங்கடம் சொல்றோம் இல்லையோ, வேம் என்றால் பாபம், கடம் என்றால் ஒழிப்பது. அப்ப வேங்கடம் அப்படின்றதுக்கு தாத்பரியம் என்ன? பாபத்தை ஒழிப்பது. வேம் அமிர்தம், கடம் ஐஸ்வர்யம். அமிர்தமயமான ஐஸ்வர்யத்தை நமக்கு பூமியிலேயே எது கொடுக்கிறதோ அதற்கு வெங்கடாத்ரி வெங்கட பர்வதம்னு பேர். ஒரு சமயம் கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் கோவர்தன மலையை தூக்கி 7 நாள் தன்னுடைய திருக்கைகளில் வைத்துக் கொண்டு இந்திரன் கல்மாரி பொழிந்தரை தடுத்தான். குன்று குடையாயெடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு. குன்று குடையாயெடுத்தாய் குணம் போற்றி. அந்த 7 நாள் மலையை தூக்கி வச்சுட்டானோ இல்லையோ, அந்த மலை பார்த்துதான், ஆஹா சுவாமி என்ன பெருமாள் தன் கையில் தூக்கி வச்சுட்டானே, என்ன பெருமாள் தன் கையில் தூக்கி வச்சுட்டானே, அவனுக்கு நான் என்ன கைமாறு பண்ண முடியும், என்ன கைமாறு பண்ண முடியும் என்று நினைத்த அந்த மலை இப்பொழுது 7 மலையாக இன்றளவும் பெருமானை தன்னகத்தே தாங்கிக் கொண்டு திகழ்கின்றது. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் மலர்ந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழனம் வினைகள் ஓயுமே. திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ. நீ ரொம்பலாம் பிரயத்தனப்பட வேண்டாம், ரொம்ப பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மலையை சேவிச்சுடு. ஒரு காலத்தில் பட்டத்தில் மெட்ராஸில் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். பிராட்வேலேருந்து பஸ்ஸு கிளம்பும், இல்லைன்னா ட்ரெயின் கிளம்பும். அந்த பஸ்ஸோ ட்ரெயினோ அப்படி கிளம்பச்சவே அத்தனை பேர் ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவான். அப்புறம் அந்த ட்ரெயின் அப்படி ரேணுகுண்டாக்கா திரும்பும். அந்த ரேணுகுண்டா ஸ்டேஷனில் திரும்பச்சேவே தூரத்தில் 7 மலை தெரியும். அத்தனை பேரும் ட்ரெயினில் போகிறவா பஸ்ஸில் போகிறோம் அங்கேருந்தே சேவிப்பா கோவிந்த நாமா சொல்லி. இப்போ சாதாரணமாகவே பகவன் நாமாக்கள் சொல்கிறது குறைஞ்சு போயிடுது. பகவன் நாமா சொன்னால் அது என்னமோ தங்களுக்கு கௌரவ குறைச்சல் மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கலாம். வாயை விட்டு அந்த நாமாக்களை சொல்றது இல்லை. கோவிந்தன் யோசிச்சு பாருங்களேன். அவன் திருநாமத்தை சொல்லி கோ, அதனால வின், அது முடிஞ்சு போச்சு டன், அதான் கோவிந்தன் இல்லையா? அதுக்கு பேர் தான் கோவிந்தன். கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தன். கூடாரை வெல்பவன், கூடியவர்களுக்கு தோற்பவன் பகவான். மலை ஒன்றுமே தொட நம் வினை ஓய்மை. ஐயா மலையை சேவிச்சுட்டா போறோம். வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம்
பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன. இந்த என்டையர் யூனிவர்ஸ் எடுத்து போய் நீ சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன, இடமே கிடையாது. அதுக்கு ஈக்குவல் வேற இடம் கிடையவே கிடையாது. கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெற்பு. அங்க போன உடனே பெருமாளுடைய திருவடி நமக்கு சேவையாது. அந்த பெருமாளுடைய பகவானுடைய திருவடி நமக்கு சேவையாது. ஆச்சரியமான திருவடி. எத்தகைய திருவடி, எப்பேற்பட்ட திருவடி அப்படின்னார். ஒரு கால விசேஷத்துல சகடாசுரனை உதைத்த திருவடி, 2 மருத மரங்கள் ஒடியும்படியாக உரலை இழுத்து சென்ற திருவடி, நம்மாழ்வாருடைய திருநாக்கில் விளங்கக்கூடிய திருவடி, பிரகலாதனுக்கு அபயப்பிரதானம் பண்ணின திருவடி, துருவனை காப்பாற்றிய திருவடி, உயர்ந்த துளசி மாலையினாலே துளசி புஷ்பங்களினாலே அர்ச்சிக்கப்படக்கூடிய திருவடி, மலர்மகள் கைவடர்ன மலர் போதில் சிவந்தனை என்று பிராட்டியினாலே எப்பொழுதும் அனுபவிக்கப்படக்கூடியதான திருவடி. அப்பேற்பட்ட அந்த திருவடி மாமேகம் சரணம் பிரஜ என்று நம்மையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய அந்த திருவடி சேவையார்தாம். கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெற்பு. மலையை பார்க்க சேவை ஸ்ரீனிவாசனுடைய திருவடிகள் சேவையாது. ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் உண்டு. ரங்கநாதன் அப்படி அபயஹஸ்தத்தோடு இருப்பான். காஞ்சி வரதராஜ பெருமாள் அப்படி அபயஹஸ்தத்தோடு இருப்பார். செல்லப்பிள்ளை மேல்கோட்டையில் அப்படி அபயஹஸ்தத்தோடு இருப்பார். ஆனால் திருவேங்கடமுடியான் இப்படி இருப்பான். இந்த திருக்கைக்கு வரதஹஸ்தம் என்பதாக பெயர் இருக்கு. வரதனுக்கு அபயஹஸ்தம், திருவேங்கடமுடியானுக்கு வரதஹஸ்தம். இப்படி இருந்தான்னு அர்த்தம், கொடுக்கிற கை இது. வாரி 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 கொடுத்துட்டு இருக்கார். யார் போய் என்ன கேட்டாலும் அவளுக்கு கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்க. இன்னும் எத்தனையோ கம்பெனியில் அவருக்கு பார்ட்னர்ஷிப்லாம் வேற இருக்கு. உண்டியில் திறந்தா டாக்குமெண்ட்ஸாக கொட்டுறது, ஈக்குட்டி ஷேராக கொட்டுறது, அவருக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பெருமாள் இப்படி சேவை சாதிச்சு வைக்கிற இப்படி காமிக்கிறார். என்னென்ன மாமேகம் சரணம் பிரஜ. எங்கேயோ போறேடாப்பா, யார் யாருக்கிட்டையோ போய் நிற்கிறியே, எங்கும் போய் கரை காணாது மீண்டெழும் மங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போலும்னர். பெரிய சமுத்திரம், ஒரு கப்பல், தானிய கப்பல் கரையோரத்தில் வந்து நிற்கிறது. அந்த தானிய மூட்டைகள்லாம் இறக்குறது அந்த கப்பல் துறைமுகத்தில். ஒரு சிட்டுக்குருவி தானியங்களை பார்த்த உடனே சிட்டுக்குருவிக்கு ஆசை வந்துடுது, அதை சாப்பிடணுமே அப்படின்னு. அதுக்கு என்ன ஆகாரம் தானே. அந்த கப்பலில் உட்காந்துது, தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் வந்தது, தூங்கி எடுத்து கப்பல் கிளம்பினது இந்த சிட்டுக்குருவிக்கு தெரியாது. ஒரு 2 மணி காலம் 3 மணி காலம் தூங்கி இருக்க போல, யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பார்த்தா கப்பல் நடு சமுத்திரத்தில் போயிட்டு இருக்கு. என்னடா இதுன்னு அதனுடைய கொடிமரத்து மேலே ஏறி பார்த்தது சிட்டுக்குருவி. 4 பக்கமும் ஜலசமுத்திரம் தான் இருக்கே தவிர்த்து கரையே கண்ணுக்கு தெரியல. பருந்து பறக்கும், கருடன் பறக்கும், கழுகு பறக்கும். சிட்டுக்குருவி எவ்வளவு தூரம் பறக்க முடியும்? அதெல்லாம் எவ்வளவு நேரம் பறக்க முடியும்? அங்கிருந்து கிழக்கால பட பட படன்னு ரெக்கையை விரிச்சு கிழக்கால கொஞ்சம் தூரம் போறது, கரை தெரியல. மறுபடியும் வந்து கப்பலுடைய கொடிமரத்திலேயே உட்கார்றது. மேற்கால கொஞ்சம் தூரம் போறது, கரை தெரியல, மறுபடியும் போய் உட்கார்றது. இப்படி போயிட்டு போயிட்டு எங்கும் போய் கரை காணா, எங்க போனாலும் தெரியலையே, என்ன பண்ணாலும் தெரியலையே. வங்கத்தில் கூம்பேறும் மாப்பறவை, எனக்கு எப்படி இந்த சம்சாரத்திலிருந்து கரையேறுவேன்னு தெரியலையேப்பா. காப்பார் யாரும் இல்லை கடல் வண்ணா, என கை தூக்கி விடுறவா யாரும் கிடையாது. எல்லாரும் கை விடுறவாளே தவிர்த்து யாரும் கை தூக்கி விடுறவா இல்லை. தாயே தந்தையே தாரமே கிளை மக்களே என்று நோயே பட்டொழிந்தேன், வேயை பூம்பொழில் சூழ் திருவேங்கடத்தம்மானே நாயேன் வந்தடைந்தேன். அப்பா அம்மா பாட்டி தாத்தா மனைவி மக்கள் இப்படியே காலத்தை கழிச்சனே தவிர்த்து அதிலிருந்து மீண்டு வர தெரியல எனக்கு. அதிலிருந்து மீட்சியே கிடையாது எனக்கு. அதிலிருந்து வெளியில வரத்துக்கு வாய்ப்பில்லை. தாயே தந்தையே தாரமே கிளை மக்களே என்று நோயே பட்டொழிந்தேன். சின்ன வயசுல தான் உத்தியோகம் உத்தியோகம் உத்தியோகம்னு குழந்தைகளை கவனிக்க முடியாம, வீட்டில் சௌக்கியமா இருக்க முடியாமல் உத்தியோகத்துக்கோசரம் ஓடி 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 இருந்துட்டேன். ரிட்டையர் ஆயாச்சு, பசங்கள்லாம் வெல் செட்டில்டு, எல்லாரும் வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டா. எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை, கம்ப்ளீட்டா எல்லா கமிட்மெண்ட்டும் ஓவர், நான் சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கச்சே தான் வெளிநாட்டிலேருந்து ஃபோன் வருது. பேபி சிட்டர் தேவை, வந்து சேரு, இந்த ஊரில் சர்வெண்ட் மேடிலாம் ரொம்ப காஸ்ட்லி, அவளை வச்சுட்டா சமாளிக்க முடியாது, நீ அங்கே வெறுமதானே உட்காந்துட்டு இருக்க, வா. சரி இங்கே தான் இருக்கும், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கமிட்மெண்ட் இல்லை, இங்கே தான் இருக்கும்ண்ணா. வெறுமதானே உட்காந்துட்டு இருக்க, போய் பால் கார்டு வாங்கிட்டு வா. வெறுமதானே உட்காந்துட்டு இருக்க, போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வா. வெறுமதானே உட்காந்துட்டு இருக்க, கடைக்கு போய் இந்த சாமான் விடும். அட போய் சாமான் வாங்கிட்டு வான்னு சொன்னா கூட மனசுல கொஞ்சம் ஆறுதல் இருக்கும். முன்னாடி ஒரு ப்ரெஃபிக்ஸ் போட்டு பார்ப்போம், வெறுமதானே உட்காந்துட்டு இருக்க.
இவாளுக்காகவா நான் ஓடினேன், இவாளுக்காகவா உழைச்சேன், இவாளுக்காகவா இத்தனை வருஷங்கள் நான் கஷ்டப்பட்டேன். தாயே தந்தையே தாரமே கிளை மக்களே என்று நோயே பட்டொழிந்தேன். வேயை புகழ் வேங்கடவா பொழில் சூழ் வேங்கடவா. அழகியதான அற்புதமான உத்தியானவனங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நல்ல சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடம், குளிரருவி வேங்கடம்னு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காடு, நல்ல காடு. அங்கங்கங்க நல்ல அருவிகள் உண்டாருது, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்புன்னு அந்த அருவிகள்லாம் பார்த்தா ஆனந்தமா இருக்கு. புஷ்பமண்டபம்னு பேர் இந்த க்ஷேத்திரத்திற்கு. சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடம்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். அதுல வந்தா அங்க இருக்கிற ஸ்ரீனிவாசன், இந்த திருவடியை பிடிச்சுக்கிறியா, இத்தனை நாள் சுத்திட்டே இல்லையோ, அந்த பறவை மாதிரி பரபரன்னு பறந்து 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 இழைத்து போயிட்டே இல்லையோ, இனி உனக்கு பறக்கிறதுக்கு தெம்பு கிடையாது, சக்தி கிடையாது, சாமர்த்தியம் கிடையாது, எங்க போனாலும் உனக்கு உஜ்ஜீவனம்ன்றது கிடையாது. ஆகையால இந்த திருவடித்தான் உனக்கு துயரறு சுடரடி. ஸ்தன்ய பிரஜை முலையிலே வாய் வைக்குமா போலே வியாக்கியானம் பண்ணினார் ஆழ்வார் பாசுரத்துக்கு. பால் சாப்பிட்ற குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மாவுடைய தேகத்துல எந்த அவயவம் அத்தியந்தம் பிரியமானது அப்படின்னு கேட்டா எங்க அதுக்கு அமுதம் சுரக்குமோ அதுதான் இல்லையா. அந்த மாதிரி ஜீவனான எனக்கு அவருடைய திருவடி. யோகீந்திரானாம் தொதங்கேஸ்வரிக சுமதுரம் முக்தி பாஜாம் நிவாசா பக்தானாம் காமவருஷம் நாததே பாதமூலம். பட்டத்ரி நாராயணித்திர பாடினாரே, அந்த துயரறு சுடரடி தொழுது எழு என் மனனே. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிலம் மருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுது எழு என் மனனே. திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரமே. அந்த திருவடி பிரகாசிக்கிறது, அந்த திருவடி அப்படியே பொலிந்து நிற்கிறது. அந்த திருவடியினுடைய மேன்மையே அற்புதமான மேன்மை. எப்படின்னு கேட்டார், ராமபிரானுடைய லட்சணம், ராமபிரானுடைய சரித்திரத்தை எடுத்தார் வால்மீகி. ராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்றான், எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. அதை பார்த்து ராமனுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. எப்படி அவர்கள் தாய் தந்தையரை காட்டிலும் ராமபிரானுக்கு சந்தோஷமானது ஏற்பட்டது. அவர்கள் தாய் தந்தையர் கூட அவ்வளவு சந்தோஷப்பட மாட்டா, என் ராஜ்யத்துல இவளா சௌக்கியமா இருக்காளா, எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா, ரைட், ரொம்ப நல்லது அப்படின்னு அந்த ராஜ்ய பரிபாலனத்தை ரசிக்கிறான் ராமபிரான். யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டாள்னா, ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா அப்படியே ராமன் வாடி போயிடுவான். கண்ணில் தாரதாரியா கண்ணீர் வரும், தாங்க முடியாது. ஏன்னா நான் சரியா அவளை கவனிக்கல இல்லையா, நான் சரியா அவளை ரட்சிக்கல இல்லையா, நான் ரட்சிப்பேன், நான் காப்பாற்ற வேண்டதுனால தான் அவ நிர்பயமா இருந்தா, நிர்பரரா இருந்தா. ஆனா இப்ப நான் கைவிட்டுட்டேன்ற மாதிரி நான் ஆயிடுத்து, நான் கைவிட்டுட்டனோ, என்னால் அவளை ரட்சிக்க முடியாமல் போயிடுத்தோ, என்னுடைய காவல் சோர்வு என்று வியசனேஷு மனுஷ்யானாம் விருஷம் பவதி துக்கிதா உத்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. மக்கள் கஷ்டப்பட்டால்னா ராமபிரான் அவர்கள் படும் துயரத்தை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமான துயரம் படுவான். அவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள் ஆனால் அவர்கள் படும் ஆனந்தத்தை காட்டிலும் ராமபிரானுக்கு 1000 மடங்கு ஆனந்தம் உண்டாகும். இதுக்கு வியாக்கியானம் பண்ணினார், வேரிலே வெக்கை தட்டினால் கொழுந்திரே வாடும். ரொம்ப அழகான பதம். ஒரு பெரிய மரம் இருக்கு, பெரிய ஆலமரம் இருக்கு, பெரிய மரம், 100 வருஷம் 150 வருஷத்து மரம், நன்ன கிளைத்து செழித்து பல்கி படர்ந்து இருக்கக்கூடிய மரம் திடீர்னு பட்டு போறது, அதனுடைய நுனிக்களை கருக ஆரம்பிச்சுடுது. அவ்வளோ பெரிய மரம் நுனிக்களை கருக ஆரம்பிச்சுடுது. என்ன ரீசன் தெரியலையே, எல்லாரும் பார்க்கலாம் என்ன ரீசன் தெரியலையேன்னு. கடைசியில பார்த்தா அந்த மரத்தினுடைய ஆணிவேர்னு ஒன்று இருக்குமோ இல்லையோ, எப்பேற்பட்ட மரமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆணி வேர் இருக்கும். அந்த ஆணி வேர்ல புழு தொலைச்சுடுத்து. அப்ப ஆணி வேருக்கு ஸ்ட்ரென்த் போயிடுத்து, அது பூச்சி தட்டிடுத்து. அப்ப வேரிலே வெக்கை தட்டினால் அந்த ஆணி வேர்ல பூச்சி அடிச்சதுன்னா கொழுந்திரே வாடும். உச்சாணி கலையில் இருக்கக்கூடிய கொழுந்து வாடி போயிடுது இல்லையா, அந்த மாதிரி தன் ராஜ்யத்துல தன் பக்தர்கள் அவளுக்கு யாருக்காவது கஷ்டம் வந்துடுத்துனா ராமபிரான் வாடி போயிடுவான். அவர்களுடைய வருத்தம் நீங்கித்து அவ சந்தோஷமா இருக்கா, இப்ப அவ சௌக்கியமா இருக்கா, பரமக்ஷேமமாவா இருக்கா அப்படின்னு கேட்டா இப்ப அந்த திருவடி பிரகாசிக்கும். துயரறு சுடரடி, அந்த திருவடி பிரகாசிக்கும். அந்த திருவடி காமிக்கிற கண்ணனடி இணையமக்கு காட்டும் வெற்பு. இன்னொரு விசேஷம் இருக்கு. எத்தனையோ தடவை கிருஷ்ணன் சொன்னான், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. ஏன்டா கவலைப்படுற, எதுக்குடா அவனுக்கு இப்படி ஒரு கவலை, இப்படிலாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட வா, சரணாகதி பண்ண, வேற ஒன்றும் இல்லை.
சரணாகதி பண்ணு. சைவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு அடிப்படையான ஆதாரம் சரணாகதி. நான் எவ்வளவு தர்ம காரியங்கள் பண்ணுறேன், எவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணுறேன் அப்படின்னாலும் 2 விஷயங்கள் மேண்டட்ரி. ஒன்று சமாசரணம், பஞ்ச சம்ஸ்காரம் எனப்படக்கூடிய ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கணும். அது இல்லைன்னா பகவத் கிருபை கிடையாது. அது திருவேங்கடமுடியான் காண்பிக்க போகிற அந்த விஷயத்தை பெரியாழ்வார் பாசுரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அது மேண்டட்ரி, பஞ்ச சம்ஸ்காரம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த பஞ்ச சம்ஸ்காரம்னா என்ன? தாபம் என்பதாக பெயர். சங்கு சக்கரம் ஆச்சாரியன் வெள்ளியில் செப்பில் வச்சிருப்பார். அந்த மந்திரத்தை சொல்லி நெருப்பில் காய்ச்சி நம்முடைய தோளில் சூடு போடுவார். வலது தோளில் சக்கரம், இடது தோளில் சங்கம் என்பதாக உண்டு. உடனே இப்போ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இது என்ன பார்பரிக் ஆக்டிவிட்டிஸ், இது இப்படியெல்லாம் பண்ணுவாளா, இப்படியெல்லாம் சூடு போடுவாளா, ஆஹா ஓஹோ அப்படின்னு அமக்களம் பண்ணுவா. டாட்டூஸ் மட்டும் போட்டுக்கலாமோ? அது உடம்பு ஃபுல்லாக போட்டுக்கிறான். அந்த ஹீட்டை பொறுத்துக்கிறான். அந்த ஹீட்டை மறுபடியும் உன்னால் எரேஸ் கூட பண்ண முடியாது. இது பகவத் சம்பந்தத்தை கொடுக்கக்கூடியது. கொட்டாப்பள்ளி மாதிரி 10,000 கேள்வி கேட்குறான்.